மார்னிங் டிஃபனுக்கு நல்லா குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு சாம்பார் பார்க்கலாம். பருப்பு எதுவும் வேக வைக்காமல் ரொம்ப குறைவான நேரத்தில் சூப்பராக செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி கூடலாம் வச்சு சாப்பிட. இது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ப்ளீஸுங்க உங்களோட பெரிய சப்போர்ட் மட்டும் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது போதும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உடஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்து பண்ணுறோம்ல, ஜீரகம் சேர்த்தா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே உங்களோட காரத்துக்கு ஏற்ப இதில் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இதோட காரம் மட்டும்தான், வேறு எதுவும் மிளகாய் தூள் எதுவும் சேர்க்கலை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி வரட்டும். ரொம்ப ப்ரௌனாக அப்படி வர வேண்டாம், ஓரளவுக்கு வதக்கி வந்தால் போதும். இப்போது வெங்காயம் பாருங்கள் லைட்டாக கலர் மாதிரி ஓரளவு நல்லா வதக்கி வந்ததும் இப்போது இதெல்லாம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழைவாக வர்றதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா மணமாக இருக்கும் கடைசியாக சேர்க்கக்குள்ள. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அது போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 300 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பார்க்குறப்போ ரொம்ப தண்ணியாக இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். நம்ம கடலை மாவெல்லாம் சேர்த்து கலந்துறப்போ கரெக்டாக இருக்கும், நல்லா திக்காக வந்துடும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க, நான் எதுவும் சேர்க்கலை. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது லைட்டாக கொதித்து வரட்டும். இது இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக கடலை மாவை தண்ணியில் கரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், கட்டி எதுவும் இல்லாத மாதிரி. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது போல் நல்லா கொதிச்சுட்டு இருக்கக்குள்ள நம்மளோட கடலை மாவு உள்ளே சேர்த்துடலாம். கடலை மாவு சேர்க்குறப்போ ஒரு கையில் கடலை மாவு சேர்த்துட்டு அழகாக ஸ்பூன் வச்சு கலந்துகிட்டே இருங்க. அப்போ தான் எதுவும் கட்டிப்படாமல் அழகாக ஈவனாக கலந்து வரும். இது சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லாவே கொதிக்க வச்சுக்கோங்க. கடலை மாவு குக் ஆகாமல் இருந்துச்சுன்னா உடம்புக்கு செட் ஆகாது. இது போல் நல்லா பொங்கி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, கலந்து விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள் அந்த நுரையெல்லாம் ஓரளவு குறைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மணம் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக பெருங்காயம், கூடவே கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூப்பர் சாம்பார் ரெடி. மார்னிங் டிஃபனுக்கு நல்லா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். சுட சுட இட்லி கூடலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அகைன் ப்ளீஸ் உங்களோட பெரிய சப்போர்ட் மட்டும் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே.